ஏவிஎம் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அது வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஆர்பி சௌத்ரி சாரை சொல்லுவேன். 99 படங்கள் இப்போ 100வது படம் 99வது படமாக மகுடம் போயிட்டு இருக்கு. 100வது ஒரு படம் பண்ணணும். அது வந்து அவர் வந்து விஜய் சார் வச்சு பண்ணணும்னு ஆசைப்படும் போது அவர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இல்லை, அவர் சூப்பர் குட் மனிதர். 99 படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. 20-25 இயக்குநரும் இன்னைக்கும் இருக்காங்க. முக்கியமாக என்னன்னா அவர் விஜய் சார் வச்சு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். 100வது படம் தான் விஜய் சார். அவர் அந்த சம்பளங்கள் அவருக்கு ஏதோ ஒரு இதுவாகும் போது சரி ரஜினி சார் பண்ணுவாரான்னு அவர் போய் கேட்கிறாரு. இப்போ அந்த அளவு ஒரு ஆசைப்பட்டார். 100வது படம் எடுத்து ஒரு பேனரா 100 படம் எடுத்த ஒரு பேனர் பேர் வரணும். இன்ஃபேக்ட் அவர் 100 படம் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகணும் மாதிரி நினைச்சது. அவர் வந்தார். அவர் வந்த உடனே மைக்கு கொடுத்த உடனே அவர் பேசினார் பாருங்க, எங்களுக்குலாம் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. சினிமா எடுக்காதீங்க, எடுக்கணும்னா பணம் இல்லாமல் எடுக்காதீங்க. எல்லாருக்குமே ஒரு அவேக்கனிங்காக இருக்கு. ஐயோ இவ்வளோ பெரிய மனிதனே சொல்றாரு. நான் தான் ஜீவா சொன்னேன், he is left behind a big legacy. அந்த லெகசியை யாருமே டச் பண்ண முடியாது. ஒரு தனி மனிதன், ஒரு ஜென்ரேஷன் கிடையாது, தனி மனிதனா. இப்போ ஒரு வேற ஒரு பேனர்லாம் எடுத்தீங்கன்னா ஒரு 3 ஜென்ரேஷனில் அவங்க வந்து ஒரு 100 படம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரே ஜென்ரேஷனில் அவர் மட்டுமே ஆரம்பிச்சு 100 படம் பண்ணுறதுலாம் அன்பிலீவபிள். ப்ரோவோக் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம யார் கூட இணைஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா தனஞ்சயன் சார் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ ரீசெண்டாக வந்து ஆர்பி சௌத்ரி அவர்கள் இறந்த விஷயம் வந்து ரொம்ப இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெரிய பேசும் பொருளை அவர் மாறிச்சுன்னு சொல்லுவோம். நிறைய பேர் இதுக்கும் விசாரிச்சாங்க. அஸ் அ ப்ரொடியூசராகவும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டராகவும் சரி, நீங்கள் அவரோட பயணித்த விதம் நிறைய இருந்திருக்கலாம், பார்த்துருக்கலாம், கற்றுருக்கலாம். அவரை பற்றி நான் வந்து கிட்டத்தட்ட 2 வாரம் முன்னாடி நாங்களாம் ஒரு இண்டஸ்ட்ரி மீட்டிங் ஒன்று பண்ணோம். அதில் வந்து அவர் வந்தார். வந்து எங்கள் கூடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நாங்களாம் அவர்கிட்ட பேசி, நான் அடிக்கடி அவருடைய ஆஃபீஸ்க்கு போவேன், அவரை பார்ப்பேன். அவர் அடுத்த கட்டமாக ஒரு பெரிய படம் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னை கால் பண்ணி கேட்டார், வந்து சொல்லு எனக்கு இப்போ இருக்கிற பிஸ்னஸ் பற்றி சொல்லு நீ அப்படின்னாரு. அவருக்கு என்னென்னா ஒரு 4-5 படங்கள் எக்ஸாம்பிளோட எனக்கு சொல்லு அப்படின்னாரு. அப்புறம் நான் 4 படங்களோட எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வந்து முக்கியமாக என்னென்னா அவர் விஜய் சார் வச்சு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டார். 100வது படமாக. அப்போ அந்த விஜய் சார் படத்துக்கு என்ன பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு 4 படத்தினுடைய பிஸ்னஸ் எனக்கு காமி அப்படின்னாரு. நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் டேட்டா எடுத்துகிட்டு போய் நான் சொன்னேன், சார் இது மாதிரி இருக்குது சார், இந்த மாதிரி பிஸ்னஸ் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். அவருக்கு என்னென்னா அவர் எப்பவுமே எல்லா படங்களையும் வந்து குறைந்த பட்ஜெட்லேயே பண்ணி பழக்கம். 25, 30, 40, 50 தான் மேக்ஸிமம். திடீர்னு 200 கோடியா 250 கோடியா இதெல்லாம் நான் பேசும்போது 250 கோடி, இப்போ அதுக்கு ஒரு பட்ஜெட் 450 கோடி ஆச்சு. நான் சொல்கிறது ஒரு 3 வருஷம் முன்னாடி, நான் 2 வருஷம் முன்னாடி பேசும்போது அவர் என்னது 250-300 கோடியா, ஏன்னா அப்போ வந்து விஜய் சாரோட சம்பளம் 125 கோடி வாரிசு இந்த டைம்லாம். அப்போ வந்து 250-300 கோடி ஆகும் பட்ஜெட்டுன்னு சொல்லும்போது அவர் அப்படியே தயங்கினார். இவ்வளோ பட்ஜெட்டில் எப்படி ரிகவரி பண்ணுறது அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், சார் டிஜிட்டல் இவ்வளோ வரும், சேட்டலைட் இவ்வளோ வரும், இதெல்லாம் வரும் சார். இந்த படம் கண்டிப்பாக நீங்கள் வந்து 100வது படமாக உங்கள் 100வது படமாக இருக்கும்போது எதிர்பார்ப்பு அதிகமாகும், கண்டிப்பாக உங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னேன். சரி அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடு அப்படின்னாரு. அப்போ நான் வாரிசு, பீஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி வந்த படங்களுடைய எல்லா கலெக்ஷன் எவ்வளோ, ஷேர் எவ்வளோ, என்னென்ன வியாபாரம் ஆயிரத்துலாம் நான் கொடுத்தேன். ஸோ அந்தளவு வந்து அவர் கேட்பார். அவர் இந்த இண்டஸ்ட்ரியில் இத்தனை படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு, ஆனால் அவர் கேட்பார், மற்றவங்கள்ட்ட கேட்பார், எங்கிட்ட மட்டும் கேட்கல. இது மாதிரி ஒரு 5-6 பேர்கிட்ட டீட்டெயில் கேட்பார். அதில் என்னையும் கூப்பிட்டு கேட்டார். அந்தளவு அவர் நட்பு எனக்கு இருக்குது. அந்த பிறகு நான் என்னுடைய ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணும்போது நான் இன்வைட் பண்ணேன். ஃபஸ்ட் ஆள் அவர் தான் வந்து உட்காந்தார் ரிசப்ஷனில். முதல் ஆள் அவர் தான். இப்போ நினச்ச மணமகள் என்னுடைய டாக்டர் வந்து நான் வந்து சௌத்ரி சார் வந்துட்டாருன்னா ஓடி போய் பரபரப்பாக கூப்பிட்டு என் மகளையும் மருமகன் சொன்னப்பா சீக்கிரம் வாங்க, பெரிய ப்ரொடியூசர் வந்துட்டார், அவர் விஷ் பண்ணி உங்களெல்லாம் ஆசிரியர் வச்சா நல்லாயிருக்கும், ஏன்னா முதல்ல அவர் வந்து விஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. உடனே எல்லோரும் ரெடியாகி ஓடி வந்துட்டாங்க. அவர் 7 மணி கரெக்டாக வந்துட்டார். 7 மணி ரிசப்ஷனா. அந்த அளவு டிசிப்ளினான மனிதர் ஆர்பி சௌத்ரி சார் பொறுத்தவரையும் அற்புதமான ஒரு மனிதர். நான் வந்து உடனே என்ன சொன்னேன், எனக்கு கேட்டப்போ என்ன சொன்னேன், அவர் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் இல்லை, அவர் சூப்பர் குட் மனிதர். சூப்பர் குட் மனிதர் அப்படின்னா எல்லாரோட மாமனிதன் ஒன்று சொல்லுவாங்கள்ல, அன்புலையும் சரி, பண்புலையும் சரி, பழகிற விதத்திலும் சரி, மரியாதை கொடுக்கறதுலையும் சரி, அவருடைய ஞானமும் சரி, மிகப்பெரிய ஞானமாக இருக்குது. அதாவது கதையை எப்படி கணிக்கிறதுன்ற ஒரு ஞானமாக இருக்கிறது. ரிஸ்க் நிறைய எடுத்தார். 99 படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. 20-25 இயக்குநர்களும் இன்றைக்கும் இருக்காங்க. லிங்குசாமி சார்லேருந்து, விக்ரம் சார்லேருந்து, KS ரவிக்குமார் சார்லேருந்து, சசி சார்லேருந்து எடுத்துகிட்டு வாங்க. அப்புறம் வந்து எழில் சார்லேருந்து, அது பிறகு வந்து பேரரசு சார்லேருந்து எடுத்து பாருங்கள், லிஸ்ட்டு பாருங்கள். எல்லாருமே இன்றைக்கும் படம் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு மாமனிதர் அவர். பல இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, பல புது கதைகளுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. பல இயக்குநர்கள் இன்றைக்கு வரையும் நிலைச்சி நிற்கிறதுக்கு அவர் ஒரு காரணம். ஸோ அவரை வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இஸ் a யூனிவர்சிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன். ஏவிஎம் தான் சொல்லுவாங்க. ஏவிஎம் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது வந்து டெஃபினட்டாக நான் வந்து ஆர்பி சௌத்ரி சாரை சொல்லுவேன். ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா மிக சிறிய லெவலில் ஆரம்பித்தார். அவருடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா மிக சிறிய லெவலில் டப்பிங் படங்கள், மலையாள டப்பிங் படங்களை வாங்கி வெளியிட்டு சின்ன ஆஃபீஸு,
ஒரு சின்ன ஆஃபீஸில் மலையாள படங்களை வாங்கி வெளியிட்டு அந்த படங்களை டப்பிங் படங்களை வெளியிட்டு மலையாளத்தில் படங்கள்லாம் ரொம்ப கம்மி ரேட்டில் கிடைக்கும். அந்த படத்தை வாங்கி தமிழ்நாட்டில் வெளியிடுவார் ஒரு 4-5 தியேட்டரில். அது மூலமாக சக்ஸஸ் அடைஞ்சு அது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சினிமா பற்றி கற்றுக்கிட்டு ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சு எத்தனை வருட காலம்னா கிட்டத்தட்ட 45-50 வருட காலம் அந்த உழைப்பு அவர்கிட்ட இருந்திருக்கு. 99 படங்கள், இப்போ 100வது படம், 99வது படமாக மகுடம் போயிட்டு இருக்கு. 100வது ஒரு படம் பண்ணணும். அது வந்து அவர் வந்து விஜய் சார் வச்சு பண்ணணும்னு ஆசைப்படும் போது அந்த பட்ஜெட் கூட்டிகிட்டே போகும்போது அவர் ஒரு மாதிரி தயக்கம் ஆயிடுச்சு. ஏன்னா இவ்வளோ பட்ஜெட்டா, இது எப்படி ரிகவரி பண்ணுறது, நான் ரிஸ்க் எடுக்கணுமா இந்த வயசில்? ஏன்னா விஜய் அவர்கிட்ட பேசினாங்களா இந்த மேட்டரை பற்றி? கண்டிப்பாக ரீச் பண்ணாங்க. அது ஜீவாவே நிறைய சொல்லியிருக்காருல இன்டர்வியூவில். அவரோட ஜீவா இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து 100வது படம் வந்து விஜய் சாரோட பண்ணணும் அப்படின்னு. விஜய் சார் வந்து கண்டிப்பாக மீட் பண்ணலாம் பேசியிருப்பாங்க. ஆனால் சம்பளங்கள் வந்து விஜய் சார் பேச மாட்டார்ல. அவங்க டீம் சொல்லுவாங்களா இல்லையா, அவங்க சம்பளத்தை குறைக்க மாட்டாங்களே. அவங்க ஒரு சில லெவலில் போன பிறகு அந்த லெவலில் வந்து குறைச்சி ஒரு பேனருக்காக குறைக்க மாட்டாங்க. டேட் கொடுப்பாங்க, டேட் ப்ரையாரிட்டியில் கொடுப்பாங்க. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ்க்கு நம்ம ஒரு ப்ரையாரிட்டி டேட் கொடுத்துடலாம். ஆனால் கம்மியான சம்பளம் அப்படின்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்களே. ஸோ அவர் வந்து சம்பளம் கேட்டிருக்கலாம், ஒரு வேளை டிஸ்கஷன் போயிருக்கலாம். இவருக்கு ஏதோ ஒன்று, இவ்வளோ பட்ஜெட் 250-300 கோடியா, நாளைக்கு வியாபாரம் வரணும்னா என்ன ஆகும்? நான் இவ்வளோ தொலைவு கஷ்டப்பட்டு 45 வருஷம் உடச்சி நான் சம்பாதிச்சிருக்கேன், கடன் வாங்கணுமா? அவரோட எண்ணம் எப்படி இருந்ததுன்னா 250-300 கோடி கையில் கிடையாது, நான் ஏன் கடன் வாங்கணும், கடன் வாங்கி ஏன் படம் பண்ணணும், இப்படிலாம் எண்ணம் அவருக்கு நிறைய இருந்தது. இதை விட என்னென்னா, முக்கியமாக நாங்கள் வந்து ஒரு இண்டஸ்ட்ரி மீட்டிங் பண்ணும்போது எல்லாமே நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்திருந்தாங்க. அவர் வந்தார். அவர் வந்தோடனே மைக்கு கொடுத்தோடனே அவர் பேசினார் பாருங்க, எங்களுக்கெல்லாம் அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. சினிமா எடுக்காதீங்க, எடுக்கணும்னா பணம் இல்லாமல் எடுக்காதீங்க, பணம் இல்லாமல் கடன் வாங்கி எடுக்காதீங்க, வட்டி கட்டி படம் எடுக்காதீங்க அப்படிலாம் ஓப்பனாக அடிச்சு விட்டார். எல்லா தயாரிப்பாளர்களும் அப்படியே அதிர்ச்சி. அவர் சொன்னது எப்படின்னா, படம் எடுக்காதீங்கன்னு தான் ஆரம்பிச்சார். சினிமா எடுக்காதீங்க, சினிமா எடுக்கிற முட்டாள் அப்படின்னாரு. சினிமா எடுக்கிற முட்டாள் இந்த விஷயம்லாம் தெரியாமல் எடுக்கிறவன் ஒரு சீனியர். இத்தனை வருடம் கடந்த பிறகு அவர் சொல்றாரு, சினிமா எடுக்கிறவெல்லாம் முட்டாள் அப்படின்னாரு. அதாவது இன்னைக்கு எடுக்கிற பல தயாரிப்பாளர்கள் முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. நீ எதுக்கு வட்டி கட்டுற? 3% வட்டி 2% வட்டி கட்டினா உனக்கு எப்படி நிற்கும்? நீ வந்து ஒரு 100 கோடியில் என்ன, உங்ககிட்ட 100 கோடி இருந்தால் படம் எடு, உங்ககிட்ட 5 கோடி இருந்தால் நீ படம் எடு. நீ 5 கோடியில் 4 கோடி கடன் வாங்கினீங்கன்னா அதுக்கு 2% வட்டி 3% வட்டி கட்டினீங்கன்னா நீ வந்து யாருக்கு சம்பாதிச்சு கொடுக்குறேன்னா அந்த வட்டி கொடுத்த நீ சம்பாதிக்க போகிறது இல்லை. ஏன்னா அவர் வந்து 4 கோடி கொடுத்துட்டு உங்கள்கிட்ட 1.5 கோடி 2 கோடி வட்டி சம்பாதிப்பார். உனக்கு 4 கோடியும் வரப்போகிறது இல்லை, நீங்கள் வீட்டை அடமானம் வச்சு எல்லாத்தையும் வச்சு மாட்டிக்க போகிற. அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், உங்கள்கிட்ட பணம் இருந்து ஒரு அற்புதமான கதை இருக்குன்னா நீ பண்ணு, தப்பு கிடையாது. பணம் உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் கடன் வாங்கி ஒரு படம் பண்ணுற, நான் எப்படியாவது ஜெயிச்சிருவேன்ற அதீத நம்பிக்கையில் படம் பண்ணாத அப்படின்னு ஓப்பனாக எங்கள் முன்னாடிலாம் சொன்னார். நாங்கள் ஏதோ பாசிட்டிவாக வந்து ரொம்ப ஏதாவது மோட்டிவேட் பண்ணுவார்னா அவர் டிஸ்கரேஜ் பண்ணல, ஓப்பனாக அடிச்சு. அவர் சொன்னார், நான் இந்த மகுடம் படம் பண்ணுறதுக்கு காரணமே எனக்கு ரிஸ்க் கம்மின்னு தான் பண்ணுறேன், இல்லைனா நான் பண்ண மாட்டேன், இந்த பட்ஜெட்டில் என்னால் பண்ண முடியாது, 50 கோடியில் ஏன் பண்ண படம் அப்படின்றது. ஸோ 50 கோடியெல்லாம் இன்றைக்கி ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு ஓப்பனாக எல்லாருக்கும் சொல்லி எல்லாருக்குமே ஒரு அவேக்கனிங்காக இருந்தது. ஐயோ இவ்வளோ பெரிய மனிதனே சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய வசதி உள்ளவர், அவ்வளோ படங்கள் மூலமாக பெருசாக சக்ஸஸ் ஆனவர், அவ்வளோ வசதி இருக்குது, பணம் இருக்குது அவர்கிட்ட. ஆனால் அவரே சொல்கிறாரு, அவ்வளோ கோடிக்கணக்கில் இருந்து அவர் சொல்ல வேணாம், ரிஸ்க் இந்த துறை, எனக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன படம் எடுத்து மொத்தமாக எடுக்க விரும்பலை, அதனால் நான் பொறுமையாக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்மளுக்கு ஒரு இது வருது இல்லை, அவேர்னஸ் வருது இல்லை, அந்த அவேர்னஸ் கொடுத்தாரு. அதுதான் நாங்கள் லாஸ்ட்டாக எல்லாருமே இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அவரை பார்த்தோம் 2 வீக்ஸ் முன்னாடி. அப்போ வந்திருந்தார் எங்கள் அக்கார்டு ஹோட்டலில் ஒரு மீட்டிங்கு, இண்டஸ்ட்ரி மீட்டிங். அதில் வந்து நிறைய பேசினார், எல்லோரும் முன்னாடி பேசினார், ப்ரெஸ் மீட்டில் இருந்தார், கூடவே இருந்தார். ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், என்ன மாதிரி பல ப்ரொடியூசருக்கு அவர் பிடிக்கும். அவரும் எல்லாருக்கிட்டையும் பழகுவார். அதே மாதிரி தான், இப்போ ஒரு பெரிய ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர் அப்படிலாம் கிடையாது, எல்லாருடையும் ஒரே மாதிரி பழகுவார். இன்றைக்கி ஏன் ரஜினி சார் வந்து அதை சொல்கிறார், கடைசியில் 100வது படம் என்கிட்ட வந்து கேட்டார் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னார். 100வது படம் வந்து என் கூட பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி பேசியிருந்தார், ஆனால் நடக்கலை அப்படி ரஜினி சார் சொல்லும்போது அப்போ எவ்வளோ அவர் ஆசைப்பட்டிருக்காரு பாருங்க. 100வது படம் தான் முக்கியமான தலைகளோட தான் விஜய் சார் அவர் அந்த சம்பளங்கள் அவருக்கு ஏதோ ஒரு இதுவாகும் போது சரி ரஜினி சார் பண்ணுவாரான்னு அவர் போய் கேட்குறாரு. இப்போது அந்தளவு அவர் ஆசைப்பட்டார் 100வது படம் எடுத்து ஒரு பேனராக 100 படம் எடுத்த ஒரு பேனர்னு பேர் வரணும். இன்ஃபேக்ட் அவர் 100 படம் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகணுன்ற மாதிரி நினச்சிது. போகிறோம் நம்மளுக்கு பண்ணிட்டோம் நிறைய, ஏன்னா 77 இயர்ஸ் அவருக்கு, இதுக்கு நான் போய் ரிஸ்க் எடுக்கணும். டெய்லி 3 மணி நேரம் வாக் பண்ணுவார் தெரியுமா உங்களுக்கு. காலையில் 1.5 மணி நேரம் வாக் பண்ணுவாராம், 1.5 மணி நேரம் ஈவினிங் வாக் பண்ணுவாராம், 3 மணி நேரம் வாக் பண்ணுவார். ஃபிட்டாக இருப்பார். இன்றைக்கு வரையும் அவர் டக்கின் பண்ணி தான் வருவார், அதாவது பெல்ட்டு போட்டு மேலே போட்டு தான் வருவார். ஃபிட்டாக இருக்குன்னு காமிப்பார். இளைஞராக நம்ம வந்து ஏன் டக்கின் பண்ணுறது தெரியுமா, தொப்பெல்லாம் தெரிஞ்சிடும், நம்ம டக்கின் பண்ண மாட்டோம். நம்ம என்ன மேலே ஷர்ட்டு போடுறதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் தொப்பை தெரியும் அப்படின்னு நம்ம பயப்படுவோம். அவர் டக்கின் பண்ணி தான் வருவார். எங்கே மீட்டிங் வந்தாலும் மேலே பெல்ட் போட்டு அப்படி ஃபிட்டாக வந்து நிற்பார். நான் சொல்ல சார் உங்களை பார்த்தாலே எங்களுக்கெல்லாம் அப்படியே கான்ஷியஸ் ஆகிடுது, ஐயோ நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணலையே. அவர் பாரு எவ்வளோ அதாவது ஃபிட்டாக இருக்கார், அந்த இளைஞர் மாதிரி வர்றாரு, ஷூ போட்டு அழகாக ஒரு பர்சனாலிட்டியாக வந்து நிற்பார்.
இஸ் லைக் அ வெரி குட் பர்சனாலிட்டி. பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இந்த வயசில் இவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணுறாரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ ஹெல்த் வைஸும் சரி, ஃபைனான்ஷியல் டிசிப்ளினும் சரி, ப்ரொடக்ஷனில் சரி, க்ரியேட்டிவிட்டியிலும் சரி, நியூ டேலண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது சரி, பழகுற விதத்தில் சரி, பண்பில் சரி, சூப்பர் குட். அதனால தான் அவர் சூப்பர் குட் சௌத்ரி சார். உண்மையிலே அவருடைய இழப்பு என்பது இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே அதிர்ச்சி ஆயிடுச்சு. நேற்றுலேருந்து பல பேருக்கு வந்து தூக்கமே வரல, பல பேர் வந்து அதிர்ச்சியிலே இருக்கும். அது பிறகு நினச்சி பார்க்கும்போது ஓகே, மனிதர் ரொம்ப சிறப்பாக வாழ்ந்திருக்காரு, சிறப்பான அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்காரு. அவருடைய படைப்புகள், அவருடைய க்ரியேட்டிவிட்டி, அவருடைய டேலண்ட் காலங்காலமாக பேசப்படும். நான் தான் ஜீவாகிர சொன்னேன், இஸ் லெஃப்ட் பிஹைண்ட் அ பிக் லெகசி. அந்த லெகசியை யாருமே டச் பண்ண முடியாது. ஒரு தனி மனிதன், ஒரு ஜென்ரேஷன் கிடையாது, தனி மனிதனா. இப்போது வேற ஒரு பேனர்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 3 ஜென்ரேஷனில் அவங்க வந்து ஒரு 100 படம்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரே ஜென்ரேஷனில் அவர் மட்டுமே ஆரம்பித்து 100 படம் பண்ணுறதுலாம் அன்பிலீவபிள். ஸோ டெஃபினெட்லி ஹேட்ஸ் ஆஃப் டு த மேன். இஸ் லெகசி வில் லிவ். அவருடைய லெகசி என்றைக்குமே தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாவில் இருக்கும். நீங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா அவர் மறைவுக்கு பிறகு தெலுங்கு சினிமா, மலையாளம் சினிமா எல்லாரும் பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இவ்வளோ பெரிய தயாரிப்பாளர் ஃப்ளைட் ஏறி எல்லாம் வந்துட்டார். ஏன்னா அவங்களால ஷாக் ஆகிடுச்சு, இப்படிப்பட்ட ஒரு மாமனிதன் திடீர்னு எழுந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையிலேயே அதிர்ச்சியான ஒரு நிகழ்வு. பட் ஆனால் காலம் என்ன சொல்லுவாங்க, மிக கொடியது. அது எப்போ என்ன பண்ணணும்னு யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கேன் நானுன்னா நாளைக்கு இருப்போமா தெரியாது. அதுதான் உலகம். ஆனால் நம்முடைய லெகசி இருக்கும். அந்த லெகசி அவருக்கு மிக பெருசாக இருக்கும். கண்டிப்பாக சார், கண்டிப்பாக இருக்கும். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.